மேலும் ஒரு அண்மை செய்தி. சென்னை எழும்பூரில் இருந்து மதுரை செல்லும் பல்லவன் விரைவு ரயிலில் பயணியை கடுமையாக தாக்கியிருக்கிறார் டிடிஆர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் விவேக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விவேக், என்ன நடந்தது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மதுரை செல்லும் பல்லவன் ரயில் நேற்று புறப்பட்டது. அப்பொழுது பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல டிக்கெட் பரிசோதகர் பாலகிருஷ்ணன் என்பவர் அந்த ட்ரெயின்ல பரிசோதகராக இருந்து வந்துள்ளார். அவர் சென்னையிலிருந்து திருச்சி வரை சென்ற ஒரு பயணியிடம் அவர் டிக்கெட் கேட்டதாக கூறப்படுகிறது. அந்த டிக்கெட்டை அவர் தூங்கிக் கொண்டிருந்தாலும் ஆத்திரமாக அவரை எழுப்பி அந்த டிக்கெட் கேட்டதனால இருவருக்குமே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது அதனை சக பயணிகள் அவர்கிட்ட எடுத்து கூறி மொத்த டிக்கெட் அந்த பரிசோதகர் பயணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனால 2 பேருக்குமே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது டிடிஆர் அவரை தாக்குவதாக பயணியை தாக்குவதாக அந்த வீடியோ பரவி வருகிறது. தொடர்ந்து தனது பணியை முற்றிலும் மறந்த பரிசோதகர் அந்த பயணியில் தகாத வார்த்தைகளால் கடுமையாகவும் திட்டி தாக்கியுள்ளார். மேலும் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் அந்த பயணி இறங்கிய பொழுது போலீசாரிடம் இது குறித்து புகார் அளித்துள்ளார். பின்னர் அதன் தொடர்ந்து போலீசார் இருவருமே சமாதானம் செய்த நிலையில அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. மேலும் ரயில்வே போலீசாரும் டிடிஆர் என்பதால் பணியை அவர்கள் சமாதானம் செய்வதாகவே இருந்துள்ளது. ஏனென்றால் ஒரு பயணியை டிடிஆர் தாக்கியுள்ளது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இது குறித்து பயணிகளும் போலீசாரிடம் தகவல் தெரிவித்தனர். ஆனாலும் அவர் போலீசார் அவர் டிடிஆருக்கு ஆதரவாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. முன்பதிவு செய்து பயணம் செய்தும் அந்த ரயிலில் அவர் பயணம் செய்யும் போது இது போன்ற டிடிஆர் பயணிக்கு தொல்லை அளித்த காட்சிகள் சக பயணிகள் மத்தியிலும் அதே போல வெளியில் இந்த காட்சிகளை பார்க்கும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு டிடிஆர் ரயிலில் பயணித்த பயணியை தகவலுக்கு நன்றி விவேக்.